ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கற்றாழை ஜெல் எப்படி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு கற்றாழை ரொம்ப ஸ்கின்னுக்காகட்டும் ஹேருக்காகட்டும் ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஸ்கின்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னில் ஏதாவது தேமல், அப்புறம் தேவையில்லாத இந்த சன் டேன் இருந்துச்சு அப்படின்னாலும், கரும்புள்ளிகள் இருந்ததுனாலும் இது எல்லாமே நீக்கிட்டு நம்மளோட ஸ்கின்னை எப்பவுமே இளமையாகவே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஹேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு இந்த தோலை நீக்கிட்டு அந்த ஜெல்லை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிஷ்னரே தேவையில்லை. இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ இன்றைக்கி ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் வரும். அது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா பறிச்சுட்டு அது ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கற்றாழையில் ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த முட்கள் எல்லாமே நம்ம நீக்கிடலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஜெல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்திருக்க ஜெல்லை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். டபுள் பாய்லர் பண்ணாலும் ஓகே தான். நான் 2 மெத்தடில் பண்ண போகிறேன். டைரெக்டாக நான் பாயில் பண்ண போகிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் வெஜிடபிள் ஜெலட்டின் பவுடர் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. வெஜிடபிள் ஜெலட்டின் அன்ஃப்ளேவர்டு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி
பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அகர் அகர் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கட்டி சேர்ந்துடும். ஸோ நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கும் பாருங்கள். நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் வந்து நம்ம 2 டேப்லெட் வந்து அதில் நான் வந்து சேர்க்க போகிறேன். விட்டமின் இ டேப்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஸோ நீங்கள் வந்து விட்டமின் இ டேப்லெட் இல்லைனா டீ ட்ரீ ஆயில் இந்த மாதிரி ஏதாவது நல்லா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதுவும் வந்து ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். டீ ட்ரீ ஆயில் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நான் திரும்பவும் வந்து ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஆட் பண்ணியிருக்க விட்டமின் இ டேப்லெட் அண்ட் கோகோனட் ஆயில் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். இது 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்குள்ளேயே வந்து செட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஆயிரும். உங்களுக்கு எந்த டப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த டப்பாவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜெல்லி கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். ஜெலட்டின் பார்த்திங்க அப்படின்னா ஹேருக்கும் வந்து பெனிஃபிட்டான ஜெலட்டினாக இருந்தது அப்படின்னா ஹேருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் பாய்லர் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டபுள் பாய்லர் மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ண போகிறீங்க அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயில் சேர்க்குறீங்களோ அந்த ஆயில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இது மாய்ஸ்சரைசராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இதை நீங்கள் ஸ்கின்னில் நைட் அண்ட் மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு ரொம்பவே சூப்பராக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.